இங்கே பார்வையாளராக வந்துட்டு இப்போ இங்கே நாடக உரையாடலை இவர் செய்ய இருக்காரு அப்படின்றதால அரினாச்சி ஐயாவுக்கும் தெரியணுன்றதுக்காக ஒரு சின்னதாக அறிமுகம். வசந்த்குமார் இவங்க வந்து இளங்கலை தமிழ் வந்து ராஜபாளையம் ராஜுகல் கல்லூரியிலையும், அடுத்தது முதுகலை தமிழ் வந்து திருவாரூர் பல்கலைக்கழகத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆய்வியல் அறிஞர் அதாவது எம்ஃபில் ஜவஹர்லால் நேரு புதுடெல்லியில் முடிச்சுட்டு இப்போ தற்பொழுது வந்து புதுவை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்காரு. புலம்பெயர்ந்த இலக்கியங்கள் குறித்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு. தலைப்பு இன்னும் தேர்வு செய்யப்படலை. அண்ணன் எப்பவுமே சொல்லுவார், இங்கே அண்ணன் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இங்கே யாழ் அரங்குறதுக்கு வர்றதுக்கு அண்ணனுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இவர் இங்கே ஹாஸ்டல் விடுதியில் இருக்கிறதாலையும் போக்குவரத்து வசதி காரணமாக இங்கேருந்து முடிச்சுட்டு எப்படி போகிறது அப்படின்ற யோசனையில் நிறைய இங்கே நடக்கக்கூடிய விழாக்கள் அவரால் பங்கேற்க முடியலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் நான் கல்லூரிக்கு செல்லும் போது என்கிட்ட சொல்லி வருத்தப்படுவாங்க. வர முடியல பாப்பா, யாரும் துணைக்கு இல்லை, எப்படி வந்து போகிறது எனக்கு இதுவாக இருக்கு, ஆனால் வரணும்னு ஆசை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இப்போல்லாம் என்ன சொல்கிறாரு, நான் எது நடந்தாலும் இனிமேல் பார்த்துக்கிறேன், இனிமேல் அதை யோசிக்க போகிறதில்ல, நான் வந்துட்டு எப்படி வேணால் போய்க்கலாம், இனிமேல் கலந்துக்கணும், நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தால் இந்த நாடக உரையாடல் அரினாச்சி இந்த மாதிரி நான் ஒரு நாடக உரையாடல் பண்ணுறோன்னே நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டது. கண்டிப்பாக நான் பண்ணுறேன் பாப்பா, அவருக்கு நம்ம நன்றி சொன்னோம். ஆனால் அண்ணன் வந்து ரொம்ப நன்றி பாப்பா, எனக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்ததுக்கு, இனிமேல் நான் இதை பற்றி போக்குவரத்து அதை பற்றி யோசிக்க போகிறதில்ல, நான் வந்து இனிமேல் எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கிறேன், அது பாட்டு அது எப்படி போகுதோ அந்த போக்கில் போகலாம் அப்படின்னு சொன்னார். ஒரு நம்மளாம் இந்த நாடக தொடர்பாக சூழலில் இருந்துட்டு நம்ம இதை பண்ணுறதுக்கும் ஒரு இலக்கிய ஒரு தமிழ் இலக்கிய துறையில் இருந்துட்டு அவர் இப்போதான் புதுசு முதல் முறையாக அவர் நிறைய இலக்கியங்கள் புத்தகங்கள் நிறைய வாசிச்சிருக்காரு. புதுவை பல்கலைக்கழகத்துலேயும் எங்கள் உரையாடல் பண்ணியிருக்காரு. ஆனால் நாடகம் தொடர்பாக ஒரு புத்தகத்தை எடுத்து அவர் பண்ணுறது முதல் முறை. அதனால் வசந்த்குமார் அண்ணனுக்கு எங்கள் யாழரங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்து அவர் அன்போடு வரவேற்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வித்தியாசமாக இருக்குது உண்மையிலே. ஒரு எப்படி உரையாடணும் அப்படிங்கிற ஒரு விதமாக பார்க்கும்போது நிறைய பல்கலைக்கழகங்கள் உரையாடி இருக்கும். ஆனால் வந்து ஒரு நாடகத்தை எப்படி உரையாடணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு முன்னாடி பேசின நபர்கள் இருக்கிறாங்க. பாப்பா தங்கை நந்தினியாக இருக்கட்டும், தம்பி இன்னொரு இப்போ பேசின தம்பியாக இருக்கட்டும், ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு நாடகத்தை வந்து எப்படி வந்து பேசணும், ரீரைட் பண்ணணும் அப்படிங்கிற அது எப்படி எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு புதுசு. பெரும்பாலும் நாடகங்கள் அது இப்போ தெரு நாடகங்கள்லாம் கூத்து அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த கூத்து நாடகங்கள் கூட நான் பார்க்க போக மாட்டேன். அது ஒரு விதமான எனக்கு ஒரு சலிப்பை கொடுக்குற மணியாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நேரம் நீண்டமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட சொல்லுவாங்க இது இரவு ஃபுல்லாக நாடகம் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த பொறுமை இல்லை. எனக்கு உண்மையிலே இந்த நாடகத்தை வந்து உட்காந்து கேட்குறது அந்த தன்மை எனக்கு இல்லை. இயல்பாக எனக்கு டக்குன்னு ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு ஒரு ஆவல் இருக்கும். அதனால வந்து இந்த நாடகத்தை படிக்கும்போது அப்படிதான் தோணுச்சு. என்னடா ஒரு சின்ன விஷயத்த வந்து வளவலன்னு எழுத்துக்கிட்டே போகிற மாதிரி. ஒருவேளை நாடகத்தோட மரபாக இருக்கலாம், அந்த நாடகத்தை எழுதக்கூடிய அந்த முறையாக கூட இருக்கலாம். அது எனக்கு அப்படி சலிப்பு தட்டுச்சு. ஏன்னா டக்குன்னு ஒரு 10 வரையில் முடிக்க வேண்டியது இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இருக்கிற மாதிரியே வந்து, ஏன்னா அது உரையாடல் அப்படி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த தன்மையை ஒவ்வொரு தடவை வாசிக்கும் போது தொடர்ந்து அதே இருந்தது. ஒரு 2-3 தடவை வாசிக்கும் போதே இந்த கான்செப்டில் தான் அதை ஆல்ரெடி கதை சுருக்கத்தில் கொடுத்துருந்தாலும் ஒரு விதமான அந்த சலிப்பு தட்டுற போக்கு இருந்தாலும் அதை ஒரு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க அந்த யாழரங்கத்துக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த நாடகம் அவர் அந்த புத்தகத்தோட பின்பக்கமே பார்க்கும்போது நாடகம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. நடிப்பது தான் நாடகமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது இல்லை, அதுக்கும் சற்றும் குறைவில்லாத வந்து எழுதுறதே ஒரு நாடகம் தான் அப்படின்னு போகிறாங்க. நம்ம இன்னும் கூடுதலாக ஒரு படி போகும்போது இயல்பாக அது எழுதுனாதான் நாடகமா, ஒரு பொருண்மையில 2-3 நபர்கள் வந்து உரையாடினது நாடகமாக எடுத்துக்கலாம். அப்போ நான் வரும்போது கூட இங்கே 2-3-4-5 டீ குடிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. ஒரு பொறுமையை வச்சு நம்ம நாட்டில் எது பேசினாலும் நம்ம வந்து அது நாடக உரையாடல் தான் எடுத்துக்கிறணும். அது வந்து பதிவு செய்யப்பட்டாதான் நடிச்சா தான் நாடகம் இல்லை. பொதுவாக அது இயல்பாக ஒரு விஷயத்த பேசினாலே ஒரு 4-5 பேர் பேசினாலே அது நாடகம் நம்ம எடுத்துக்கலாம். அதில் பார்க்கும்போது இதில் பார்க்கும்போது எனக்கு ஒரு சூழ்ங்கிற ஒரு தலைப்பில் ஒரு நாடகம் வந்து
இந்த பிரதியில வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கும்போது சூழ்னா என்ன அப்படின்னு சும்மா ஒரு இணையத்துல நம்ம ஒரு சின்னதாக அதை சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூழ்னா ஒரு கருவுறுதல் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஒரு பெண் வந்து கருவுறுதல் எப்படி நிகழுது அப்படிங்கிற விதமா வந்து சூழ்ங்கிற ஒரு விதமா நம்ம அதை புரிஞ்சுக்கிற முடியுது. கதையோட சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 பெண்ணினோட பேர்காலத்தை பற்றி பேசுது. அது எந்த இடத்துல நிகழுதுன்னா ஒரு மருத்துவமனையில் எப்படி வந்து ஒரு பெண்ணுக்கான பேர்காலம் வந்து எப்படி நிகழ்த்தப்படுது அப்படின்னு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரசவத்தின் போது அந்த பெண்ணுக்கான மனநிலை ஓட்டம் என்ன எப்படி இருக்கும். இப்போ டேட் கொடுக்குறாங்கல்ல, இப்போ டாக்டர் வந்து டேட் கொடுக்குறாங்க, இந்த தேதி அவங்களுக்கு வந்து பிரசவம் நடக்கும் சொன்னோன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து அட்மிட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அந்த காலகட்டத்தில் அந்த பெண்ணோட மன ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பதியப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணின் வழியாக அந்த கணவன் அடைகிற அந்த அந்த மனவேதனை இருக்குல்ல, தன்னுடைய மனைவிக்கு வந்து எப்படி குழந்தை பிறக்கும், அது நல்லா பிறக்குமா, இல்லை ஏதாவது ஒரு சூழலை உண்டு பண்ணிடுமா, நெருக்கடியான சூழல், இல்லை துன்பமான சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நடந்துருமாங்கிற ஒரு போக்கு இருக்குல்ல, ஆண்களோட மன ஓட்டத்தையும் நம்ம இந்த இதில் வந்து ஆசிரியர் வந்து பதிவு செய்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ உள்ள கார்பரேட் சூழல், உலகமயமாக்கல் சூழலை பார்த்தீங்கன்னா ஒரு கல்வியை ஒரு வியாபாரமாக பார்க்குறாங்க, ஒரு மருத்துவத்தையும் வியாபாரமாக பார்க்குறாங்க. அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆன உடனே அதை எப்படி வந்து கொண்டு போகிறாங்க, ஒரு வணிக நோக்கில் எப்படி கொண்டு போகிறாங்க ஒரு விஷயத்தை வந்து இந்த நாடகம் வந்து நம்ம பதிவு செய்த கதை சுருக்கத்தில் நம்ம பதிவு செய்வதை நம்ம பார்க்க முடியுது. அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பயத்தையும் ஒரு போராட்டத்தையும் இயல்பாக பொதுவாக உயிரினங்கள் இந்த உலகத்தில் உள்ள இந்த பூ உலகில் வந்து இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா பிரசவங்கிறது இயற்கையானது தான், இயல்பானது தான். அதை வந்து மனிதர்கள் மத்தியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வணிக நோக்கில் பார்க்கும்போது ஒரு போராட்டமாக ஒரு பயமாகவும் காட்டுகின்ற சூழலை வந்து இந்த கார்பரேட் வணிக ரீதியான அது மருத்துவமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் அந்த சூழலை வந்து காட்டுற மாதிரியான சூழலை வந்து இந்த நாடக பிரதி வந்து பேசுது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம், அந்த பிரசவத்திற்கு ஆளாகிற அந்த குடும்பம், அந்த பெண்ணோட குடும்பமும் எப்படி வந்து இதில் வந்து சுழலுது அப்படிங்கிற ஒரு போக்கையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஒரு பயத்தோட கிட்டத்தட்ட அது ஒரு நீங்க நல்லா பார்க்கலாம், சமகாலத்தில் பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. ஒரு டக்குன்னு ஒரு மருத்துவமனையில் ஒரு பெண்ணை சேர்த்தாலே அது வேற மாதிரியான சூழலை 2 நாளைக்கு அந்த பெண்ணோட குடும்பத்தார் வந்து அந்த அந்த பயப்படுற சூழலையும் ஒரு போராட்டத்தையும் ஒரு பயத்தையும் சந்திக்கிற சூழலையும் பார்க்க முடியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஒரு இதை பிள்ளை பேரு ஏன் அவசியம்னு ஒரு கேள்வியை அவரே கேட்குறாரு. பிள்ளை பேரு ஏன் அவசியம்ங்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்வைக்கப்படுது. அது ஒரு நல்ல ஒரு கேள்வியா இருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய கட்டமைப்பு, இந்த குடும்ப சூழல், இந்த இந்திய சூழலுங்கிறது ஒரு குடும்ப கட்டமைப்போட இருக்கு. அது இறுக்கமான ஒரு சூழலா இருக்கு. இந்த பெண்ங்கிறத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு 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 கருவியாக தான் அந்த இடத்துல பார்க்குறாங்க. அது வந்து நம்ம என்னதான் அப்படி இப்படி பெண் அப்படி இப்படி ஏதோ தெய்வம் அப்படி இப்படி போட்டினாலும் அந்த பெண் வந்து தாய்மை அடையலாட்டினா அந்த பெண்ணுக்கான பெண்ணை நடத்துகிற விஷயங்கள் வந்து இந்த சமூகத்தில் நடக்க யதார்த்தத்தை நம்ம பார்க்க முடியுது. இப்போ நான் வந்து கல்யாணம் முடிக்கல, ஒரு பெண் வந்து கல்யாணம் முடிக்கலாட்டினா இந்த சமூகம் அந்த பெண்ணை எப்படி பார்க்குது, அது எப்படி வந்து ரீரைட் பண்ணுறதுன்னு ஒன்று நமக்கு தெரியும். அதே மாதிரி கல்யாணம் ஆகிட்டாலும் பிரச்சனை தான். கல்யாணம் ஆகிட்டா அந்த பொண்ணு தாய்மை அடைஞ்சிடணும், இல்லாட்டினா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த இடத்துல வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. உங்களுக்கே தெரியும் எப்படி எந்த பொதுவாக இந்த நல்ல காரியங்களுக்கும் சரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த பெண் தாய்மை இல்லாத, குறிப்பாக அந்த பெண்ணில் குழந்தை இல்லாத பெண்களை வந்து எப்படி வந்து இந்த சமூகம் ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கிற சூழலை நம்ம இந்த இடத்துல நம்ம கவனமாக பார்க்கணும். ஏன் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஒரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அது வந்து கவிதையை வாசிக்கட்டும், சமகால கவிதைகளை வாசிக்கும் போது ஒரு சமூக பிரச்சனைகளை, சமூக நிகழ்வுகளை வந்து இயல்பாக அந்த படைப்பு பேசணும், சமகால படைப்பு பேசணும். அதுதான் அப்படி சமகால பிரச்சனைகள் நிகழ்வே பேசாத படைப்பு நான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல அது ஒரு நல்ல படைப்பாக நான் ஏற்றுக்கிற மாட்டேன். அது என்னுடைய கருத்து. அது மற்றவங்களுக்கு எப்படி தெரியல, நான் அப்படி தான் பார்ப்பேன். ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்ட நபர்களோட குரல்களை வந்து அந்த படைப்பு ஏதாவது வெளிப்படுத்துதா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் அணுகுவேன் அந்த ஒரு பிரத்தியை. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி கிட்டத்தட்ட ஒரு 11 காட்சிகளாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பக்கத்துக்கிட்ட ஒரு விரிச்சு பேசுறாரு. காட்சி 1 இங்க என்ன சொல்றதுன்னா, காட்சி ஒரு 11 காட்சியா இருக்கு. காட்சி 1 என்ன சொல்றதுன்னா, பொதுவாக ஒரு நாடக மேடையில ஒரு வயதான ஒரு தம்பதியினர் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நாடக மேடை ஏறும்போது பார்த்தீங்கன்னா கையில் வந்து நாற்றுக்கட்டு, குறிப்பாக அது எந்த நாற்றுக்கட்டுன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நெல் நாற்றுக்கட்டுன்னு நம்ம எடுத்துக்கிற வேண்டியது அந்த இடத்துல. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்றுக்கட்டை எடுத்து அதை ஊண்டி உடனே அதை தண்ணி ஊற்றுவாங்க. உடனே அது வந்து அந்த தண்ணி ஊற்றும் போதே ஒரு குழந்தை வருதமானி இருக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாட்டுக்கட்டு தொடர்ந்து அந்த நாட்டுக்கட்டை நட்டு நட்டு தண்ணி ஊற்றும் போது பார்த்தா நிறைய குழந்தைகள் வரும். அந்த நாடகம் அந்த மேடை முழுவதும் அந்த அரங்கம் முழுவதும் அந்த குழந்தைகள் நிரம்பி வழிகிற மாதிரியான அந்த சூழலை வந்து அந்த இடத்துல பார்க்க முடியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கட்டையும் குழந்தைகளுக்கு ஒரு படிம காட்சியாக பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம இப்போ சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கிராம சூழலில் போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு இயல்பான நெல் நாட்டில் வந்து ஒரு குழந்தைக்கு ஈட ஒப்பிடுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அதை வந்து கொல்ல மாட்டாங்க. கொன்னா ஒரு வேளை நமக்கு பிற்காலத்தில் நம்மளுடைய தலைமுறையில் வந்து குழந்தை பிறக்காம போயிருமோ அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க ஒருவேளை அந்த நத்த நாட்டை அதை வந்து பிடுங்கி ஒரு நாத்தை நடாம ஒரு வயல்வெளியில் நடாம அப்படியே பாத்தியிலே இருந்துச்சுன்னா அதை வந்து வளர தட்டிக்கும். அதை வந்து அதுக்கப்புறம் அதை வந்து கிட்டத்தட்ட காய்ந்து வைக்கோலாக அளவுக்கு அதுக்கப்புறம் தான் அதை அழிப்பாங்க. இல்லைன்னா அது உடனே அழிக்க மாட்டாங்க. அது ஒரு பிள்ளையா பார்ப்பாங்க. ஒருவேளை இதை அழிச்சிட்டோம்னா நமக்கான குடும்பத்தில் வந்து குடும்பம் அந்த மாதிரியான மகப்பேறு குழந்தை பேரு இல்லாத விஷயங்கள் வந்து ஒரு வளர்ச்சி இருக்காதோ அப்படிங்கிற போக்கு வந்து கிராம சூழல் நம்ம இந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காட்சி 2ல் நம்ம என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாக இதோட மையம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கதாபாத்திரம், குறிப்பாக ஆதிவள்ளிங்கிற ஒரு பெண். அந்த பெண் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் வந்து சேர்க்கப்படுறாங்க. மருத்துவமனையில் சேர்க்கப்படும் போது அந்த ஆதிவள்ளி மட்டும்தான் அந்த இடத்துல அவங்க பிரசவத்துக்காக வர்றதும் கிடையாது. சக பெண்கள் இருப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட ஒரு அதே டேட்ல 4-5 பெண்கள் வராங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் இருக்கு. டேட் கொடுத்ததுக்கு 2 நாள் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள சில உரையாடல்கள் வந்து நிகழ்த்தப்படுற மாதிரியான சூழலை வந்து காட்சிப்படுத்திருக்காது. குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த சக பெண்கள் இருக்கலாம், அவங்க வந்து உடனே வந்து ஆதிவள்ளிகிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரியான இந்த மாதிரியான சூழல்லையும் நம்ம வந்து ஆண்களை வந்து நம்ம வந்து அலற விடுறோம்ல அப்படிங்கிற விதமான போக்குகள் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து உடலை தாண்டிய ஒரு நீதிக்கு போராடுவதான சூழலை வந்து உண்டு பண்ணுது. ஆணும் பெண்ணும் சமம் தான். அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு விதமான பாலின சமத்துவத்தை தான் நம்ம வந்து பேசுற மாதிரியான சூழலை வந்து காட்சி 2 ஆசிரியர் வந்து பதியப்பட்டிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் அந்த பெண்கள், அதாவது ஆதிவள்ளியை தாண்டி பிற பெண்கள் வந்து ஒரு விதமான பண்பாட்டு பெண்ணியம் சார்ந்த ஆட்களாக தான் இருப்பாங்க. அது ஆரம்ப காலகட்டத்தில் பண்பாட்டு பெண்ணியம் பேசுறவங்களே இருப்பாங்க. இந்த உலகம் வந்து கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு முறையான ஒரு கட்டமைப்பாக இருக்கு. அந்த கட்டமைப்பு தான் வாழணும், அதை வந்து மீறியும் போக முடியாத சூழல் நமக்கு இருக்கு, இந்த பெண்களுக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஆதிவள்ளி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமா ஒரு புரட்சிகர பெண்ணியம் பேசுற மாதிரியான ஒரு 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 கதாபாத்திரத்தை அதற்கான விஷயங்களை வந்து அந்த இடத்துல அவருக்கு அந்த ஆதிவள்ளிக்கு வந்து கதையாசிரியர் கொடுத்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், என்னுடைய குழந்தையை எப்படி வளர்க்கணும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற விதமா ஒரு காத்துல ஒரு கோடு போடுற விதமா சொல்லுவாங்க. என் குழந்தை இப்படித்தான் வளர்ப்பேன் அப்படிங்கிற விதமா வந்து கை காட்டுவாங்க. அது வந்து மற்ற பெண்களுக்கு ஒரு பயமா இருக்கும். ஏன் அந்த பொண்ணு வந்து ஒரு இயல்பை மீறி பேசுறாங்களே அப்படின்னு ஒரு பயத்தை வந்து உண்டு பண்ற மாதிரி விஷயமா இருக்கும். ஆனா ஆதிவள்ளி பாத்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடண்டா பேசுற மாதிரி இருக்கும். அதாவது என் குழந்தைய வந்து இப்படித்தான் பிறக்கணுங்கிறத உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய்க்கும் சேய்க்குமான உரையாடலை வந்து அந்த இடத்துல வந்து மன ரீதியா வந்து அவ வந்து இயல்பா வந்து போகிற போக்கில் சொல்ற மாதிரி அந்த காட்சி 2ல் வந்து அதுல பதியப்பட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்சி 3ல் பார்த்தீங்கன்னா அதே ஆதிவள்ளி, அப்புறம் பெண் வந்து கூடுதலாக இன்னொரு 4 பெண்கள் வந்து மறுபடியும் அட்மிட் ஆகிருப்பாங்க. அப்போது மறுபடியும் வந்து அட்மிட் ஆகிறாங்க. இருந்தாலும் அப்பப்போ வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் வலி வருது, பிரசவத்துக்காக போயிருந்தாங்க. இருந்தாலும் பிரசவத்துக்கு போன பெண் போயிருந்தாங்க. இருந்தாலும் அட்மிட்கான பெண்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கனால அவங்களுக்குள்ள ஒரு அறிமுகம் ஏற்படுது. தூங்குறாங்க நைட்டு, காலையில் எழுதுறாங்க. அவங்களுக்குள்ள அறிமுகப்படுத்திக்கிட்டு உடனே வந்து ஒரு சின்னதாக ஒரு உரையாடல் நிகழ்த்துறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஒரே உடல் இருக்கு, ஒரே மாதிரியான பிரசவ வலி இருக்கு. ஆனால் வந்து குழந்தைகளை மட்டும் வேற மாதிரி பிறக்கு, வேற தன்மையில பிறக்கு அப்படிங்கிற விதமா ஆசிரியர் பதியப்பட்டிருப்பாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த அமிர்தவள்ளி சொல்லுவாங்க, நம்ம வந்து கல்யாண காலத்துக்கு முன்னால வந்து நம்ம ஒரு பெண்ணாகவும் நம்ம வந்து பெண்கிற உணர்த்துற மாதிரியான இந்த சூழலை தான் நம்ம இந்த கட்டமைப்பு, இந்திய சூழல், இந்த இந்திய குடும்ப கட்டமைப்பு வந்து நீ ஒரு பெண், நீ அதை மறந்துடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே வராங்க அப்படிங்கிற விதமா சொல்லுவாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இயல்பு இது ஒரு வித்தியாசமான ஒரு எனக்கு படிக்கும்போது புரிய இருந்துச்சு. ஒரு பெண் சிசு இருக்கு, குழந்தை உருவாயிருக்கு. அதை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் பெண்கள் வந்து யாருமே வந்து அதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு கருவை வந்து அது குழந்தையா தான் பாவிப்பாங்க. ஆனால் அது வந்து டக்குன்னு அந்த இடத்துல பார்க்கும்போது அது பிறக்க போகுது அப்படிங்கிற விதமான அதுங்கிற ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு மரியாதை குறையாத ஒரு அது என்ன சொல்றாங்கன்னா அது வந்து பெரும்பாலும் இதை எப்படி சொல்றாங்கன்னா உடலை விட்டு நீங்கக்கூடிய அந்த மனிதர்களை தான், உயிரில்லாத விஷயத்தை தான் அதுன்னு ஒரு பொருள் பண்ணுவோம். ஆனால் வந்து உயிர் உள்ள அந்த கருவை வந்து அதுங்கிற ஒரு சொல்லக்கூடிய சூழலை வந்து இந்த உள்ள வந்து அந்த காட்சி மூலம் நம்ம பார்க்கலாம்.
அப்படி பார்க்கும்போது இன்னொன்று பிறப்புக்கும் ப்ளஸ் இறப்புக்குமான வித்தியாசத்தை வந்து ஒரு பைனரியாவே கிரியேட் பண்ணியிருப்பாரு அந்த இடத்துல பார்க்கும்போது. நான் குறிப்பாக கூடுதலாக போய் இப்போ பார்த்தோம்னா அந்த 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 இதை வந்து என்ன குழந்தைகளை வந்து பிணம்னே சொல்லுவார். இது ஒரு பிணம் அப்படின்னு சொல்றாங்க. பிணங்கள் பிறக்கிறது, பிணங்கள் வந்து வளர்கிறது, பிணங்கள் வந்து மறுபடியும் இறக்குறது, இதெல்லாம் நம்ம வந்து பிணங்களை தான் சொல்லுவாங்க. ரைட்டு தானே, அவர் சொல்றதும் ஒரு விதமா அந்த இடத்துல பார்க்கும்போது உண்மையதான் இருக்கும். நம்ம வந்து ஒரு பூத உடல், அதை ஒரு சின்னதாக ஒரு காத்து அடைச்சிருக்கிறதுனால ஒரு பிணம் தான் அந்த இடத்துல. இறந்த பிறகும் மறுபடியும் அந்த 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 பிணம் வந்து ஏதோ ஒரு சூழல்ல மறுபிறப்பு எடுக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த மறுபடியும் மனிதனா பிறக்கல, அது வேற விதமான ஒரு ஏதோ ஒரு வகையை பிறக்குது. அந்த வகை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு செடி கொடியா இருக்கும். அதுல ஒரு கிண்டல் மாதிரியான துணியில பார்க்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த செடி கொடியில பார்க்க ஒரு சட்னியா பிறக்கலாம், ஒரு சாம்பாரா பிறக்கலாம், அந்த காய்கறிகள் சொல்றாங்க அந்த இடத்துல ஒரு துவையலா பிறக்கலாம் அப்படிங்கிற விதமா அந்த ஆசிரியர் ஒரு கிண்டல் துணியில அது ஒரு வித்தியாசமா இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா காட்சி 4 நம்ம எதை வலியுறுத்தினா ஒரு இயல்பா ஒரு நாடக மேடைக்கு அப்பப்போ வந்து அது மருத்துவமனை மட்டுமே இல்லாம டக்குன்னு ஒரு நாடக மேடைக்கு வராங்க. பெண் கோமாளி வராரு. இந்த பெண் கோமாளி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த இருக்கிற பெண்கள்கிட்ட வந்து அந்த கோமாளி என்ன கொடுக்குறாருன்னா ஒரு கம்புல வந்து ஒரு கிட்டத்தட்ட நிறைய பொம்மைகளை வந்து கட்டி அந்த பெண்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பொம்மைகளை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக ரொம்ப உணர்வுபூர்வமாக வந்து ஒரு தாய்மை நோக்கில் பார்த்தீங்கன்னா அதை அரவணைச்சு பார்க்கக்கூடிய சூழலை வந்து இந்த இதில் நம்ம இந்த காட்சிப்படுத்தலாம். குறிப்பாக காட்சி 4 பார்த்தீங்கன்னா என்ன வெளிப்படுத்துறாருன்னா நிலையாமை பற்றி நிறைய பேசுறாரு இந்த இடத்துல. எதுவுமே இங்கே வந்து நிலையானது கிடையாது அப்படிங்கிறாரு. ஆதிவள்ளிய கேரக்டர் மூலயமா கதாபாத்திரம் மூலயமா நிலையாமை உணர்த்ததுக்கான விஷயங்கள் வந்து நிறைய கொடுக்குறாரு. எல்லா உயிரினங்களும் பொதுவாக அது வந்து மனிதர்கள் மட்டும் இல்லாமல் மனிதர்கள்னு சொன்னாரு. ஆனால் அந்த வந்து உயிரினங்களும் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல உயிரினங்கள் பார்த்தோம்னா எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிற விதமா நம்ம எடுத்துக்கலாம். எதுவுமே நிலையாம இங்கே நிலையா தங்குது கிடையாது. தோன்றும் மறையும், இதெல்லாம் ஒரு இயல்பு தான். இங்க யாரும் வந்து எதுக்கும் நிரந்தரமா இல்லை. எல்லாருமே ஒரு விதமான இந்த உயிரினங்கள் எல்லாமே ஒரு தற்காலிக இடத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எதுவுமே நிலையாமே கிடையாது, இங்க நிரந்தரம் கிடையாது, எல்லாமே நிலையில்லாத வாழ்வு அப்படிங்கிற விதமா ஒரு நிலையாமை பெற்ற குறிப்புகள் வந்து குறிப்பா ஆதிவள்ளி கேரக்டர் மூலமா நான் வந்து ரொம்ப உணர்த்துற விஷயமா நான் இந்த காட்சி 4 வந்து பாக்குறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த அந்த பெண் அந்த பிரசவத்துக்கு வந்த பெண்கள் வந்து சில பெண்கள் வந்து முன்னாலேயே அவங்க வந்து ஒரு குழந்தைய பெற்றிருப்பாங்க. அந்த பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு முன்னாலே நான் வந்து ஒரு பிணத்தை பெற்றிருக்கிறேன். பிணங்கிறது எதை சொல்லணும், குழந்தைய தான் சொல்றாங்க அந்த இடத்துல. டக்குன்னு இதெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கு. குழந்தைய வந்து பிணமா பாக்குறாங்களே அப்படிங்கிற விதமா டக்குலாம் பார்க்கும்போது இந்த பஸ்ல வரும்போதெல்லாம் பார்க்கும்போது மகப்பேறு மருத்துவமனை எல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் பார்க்கும்போது இங்கதான் பிணம் பிறக்குதா அப்படிங்கிற விதமா அந்த சூழலை வந்து நம்ம ஒரு போற போக்குல இதெல்லாம் யோசிக்க தோணுது. ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட்ல எழுதியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் பிணத்தை பெற்றிருக்கிறேன், அதே மாதிரி அந்த பிணத்தை வளர்த்துருக்கும் செய்தேன், அந்த பிணம் என் கூட வளர்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பிணங்கிறது என்ன சொல்றாங்கன்னா குழந்தைய தான் சொல்றாங்க. பிணம் என் கூட வாழ்றது அப்படி விதமா சொல்ற மாதிரி இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பிறப்புக்கும் இறப்புக்குமான வித்தியாசம் வந்து எப்படி சொல்றாருன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா இறப்பை தொட்டு தான் பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரசவத்திற்கு ஆளாகிற பெண்கள் வந்து அவங்களும் இறப்பை தொட்டு தான் தன்னுடைய குழந்தைகளை வந்து பெற்கிறாங்க. இதோட மையம் பார்த்தீங்கன்னா இறப்புங்கிறது ஒரு மையம், அதுல வந்து இறப்பு தான் மையம். இதுக்கு இடையில தான் வந்து பிறப்புக்கும் இறப்புக்குமான அந்த விஷயங்கள் வந்து ஊடாட்டம் கொள்ளுதுங்கிற விதமா வந்து ஆசிரியர் வந்து சொல்லிட்டு போறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக காட்சி 5 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உள்ள வராங்க. ஒரு விதமான ஒரு ஹாஸ்டல் ஒரு மருத்துவமனை செட்டப் இங்கே உள்ள வருது. குறிப்பாக உள்ள செவிலியர் உள்ள அந்த இடத்துல காட்சிப்படுத்தப்படுறாங்க, அந்த கேரக்டர் காட்சிப்படுத்தப்படுறாங்க. அதே மாதிரி பிற பெண்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துல. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தை எப்படி பிறக்கிறதுக்கு விதமா சொல்றாங்க. இப்ப சமகால சூழல பாத்தீங்கன்னா நிறைய உணவு பழக்கத்தினாலையும் சரி, இல்ல அந்த தொழில் முன்னேற்றனால தொழில் முன்னேற்றனால நிறைய வேலை சார்ந்த விஷயங்கள் வந்து குறைஞ்சதுனால வந்து பெண்களோட அந்த பிரசவங்கிறது இயல்பா பிறக்கல, திட்டமிட்டு செயற்கையா பிறக்கிற விதமா நம்ம பார்க்க முடியுது. ஆனா இதே செவிலியர் வந்து உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்றாங்கன்னா முன்னோர் காலத்துலலாம் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரசவங்கிறது ஒரு இயல்பு தான், இயற்கையானது தான். அது வந்து பெருசா ஒன்றும் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம்லாம் நம்ம பொருட்படுத்த வேணாம். ஆனா இப்போ வந்து வேற மாறிடுச்சு. அது எப்படி ஒரு கிராமத்து சூழலை எப்படி அந்த செவிலியர் விளக்குவாங்கன்னா
அதாவது இப்போ இயல்பாக நம்ம ஒரு 7வது மாதம் 8வது மாதம் அந்த ஸ்டேஜ்லேயே வந்து பெண்கள் வந்து வேலை கடினமான வேலைகள் குனிஞ்சு நிமிஞ்சு வேலை பண்ணக்கூடாது அப்படிங்கிற போக்குக்கு போயிடுவாங்க கிட்டத்தட்ட. ஏதாவது குழந்தைக்கு ஆபத்து வந்துடும். ஆனால் வந்து கிராமத்தில் உள்ள அந்த காலத்தில் உள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா இயல்பாக 8வது மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 8, 9 வரைக்கும் அந்த எனக்கு தெரிஞ்சுமே நான் நானும் ஒரு கிராமத்து நபர்னால இயல்பாக 8வது மாதம் இப்போ கூட சில பேரெல்லாம் அந்த பருத்தி எடுக்கிறது நின்றுக்கிட்டு வேலை செய்கிற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க நிறையா. குனிஞ்ச இந்த களவற்ற வேலைகள் இல்லைனாலும் நின்றுட்டு பருத்தி எடுக்கிறது, இந்த மிளகாப்பழம் பறிக்கிறது, எவ்வளோக்களவு நின்று வேலை செய்கிற சூழலில் வந்து அதுலேயே வருமானம் ஈட்ட முடியுமோ அப்படிங்கிற விஷயங்கள் தான் பார்ப்பாங்க. ஆனால் வந்து அப்போது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இயல்பாக வலி வந்துச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு இப்போ உள்ள மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரியான சூழலில் அவன் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கும், உடனே போய் பெண் வந்து வேகமாக போய் தனக்குத்தானே வந்து அதை இயல்பாகவே இப்போ எப்படி இங்கே மருத்துவமனையில் வந்து கொஞ்சம் முக்குங்க குழந்தை வெளியில் வந்து அந்த மாதிரி சூழலை வந்து உண்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி அங்கே வந்து இயல்பாகவே அந்த பெண்கள் வந்து முக்கி இயல்பாகவே கையை வந்து குழந்தைய வந்து எடுத்துட்டு வந்து அந்த நீர்நிலையில் வந்து அந்த குழந்தைய கழுவி இப்போ அதே மாதிரி அந்த வயல்வெளியில வேலை செய்கிற பிற ஆட்கள்கிட்ட வந்து இங்கே பார்த்தீங்களா எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிற காட்டுற சூழல் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை அப்படிங்கிற விதமாக காட்சிப்படுத்து. அதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை இப்போ சமகால சூழலை பார்க்கும்போது உணவு பழக்கம் மாறுபட்டிருக்கு. எல்லாமே நம்ம சாப்பிட்ற எல்லாமே நஞ்சாதான் இருக்கு. இப்போ கூட தோழர்கள் பேசிட்டு இருந்தாங்க அந்த டீ குடிக்கிற விஷயத்துல கூட அந்த மெழுகு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு விதமா எதுவுமே இந்த இடத்துல ஒரு இயற்கையான உணவுகள் கிடையாது, எல்லாமே செயற்கை தான். இந்த இடத்துல முன்னாலாம் நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பச்சை கரைகளை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு விதமா நம்மளுடைய அறிவியல் புத்தகங்களை கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ அப்படிங்கிற அந்த விஷயமே இல்லை. எல்லாமே பாயில் பண்ணி தான் சாப்பிடணும், எல்லாமே அவிச்சு வேக வச்சு தான் சாப்பிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற விதமாக நம்ம பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்சி 6 என்ன இங்கே வந்து உணர்த்துதுன்னா பெரும்பாலும் இந்த அதே மாதிரி ஆதிவள்ளி மறுபடியும் செவிலி வராங்க, அப்புறம் பணிப்பெண் உள்ள சேர்ந்துக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த குடும்ப உறவுகளை பற்றி நம்ம பேசுகிறாங்க. குறிப்பாக ஒரு எப்படி பேசுகிறாங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் தம்பி ஒரு குடும்பத்தில் வந்து அண்ணன் 2 பேர் தம்பி 2 பேர் 4 பேரும் வந்து ஒரு உறவாக இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி உறவாக இருக்கிறாங்க. அந்த அண்ணன் தம்பி உறவில் பார்க்கும்போது 4 பேருக்கும் கல்யாணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மூத்த அண்ணன்களுக்கு வரைகிற மனைவி இருக்கலாம், அண்ணிமார்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் வந்து இந்த மாமியார் இருக்கிறாங்களா அவங்க வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க, மூத்த மருத்துவ தான் முன்னுரிமைங்கிற ஒரு போக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம சமகாலத்தில் நம்ம சூழலை பார்க்கும்போது நிறைய அந்த வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு பாகுபாடை நம்ம பார்க்கணும். இப்போ அதே ஒரு 4 பேர்த்துல ஒரு பொருளாதாரத்துல ஒரு அதிகமான பொருளாதாரம் கொண்ட ஒரு பெண்ணை ஒரு பெண் மருமகளாக வரும்போது அவங்களுக்கு வந்து மாமியார் வந்து முன்னுரிமை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை பேர் சார்ந்த விஷயங்கள், ஒருவேளை அந்த 4 மருமகள்ல ஒரு மருமகள் வந்து பிள்ளை பேர் இல்லாட்டினா அவங்களுக்கான அந்த முன்னுரிமை எப்படி வந்து மறுக்கப்படுதுன்னு நமக்கு சமகாலத்தில் நம்ம வீட்டில் நம்ம எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிறதுனால நம்ம பார்க்க முடிய சூழல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த 4 அண்ணன் தம்பிகளையும் பார்க்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த பொண்ணு ஒருவேளை ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து வந்திருந்தாங்கன்னா எப்படிப்பட்ட சூழல் இந்த குடும்ப கட்டமைப்பில் வந்து மற்ற 3 மருமகள் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட ரொம்ப ஹையர் அந்த மாதிரியான ஒரு ஜாதியில இருந்து இருக்கிறதுனால இவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறதுனால அவங்க எப்படி ஒடுக்கப்படுறாங்க, பாகுபாடுகள் எப்படி பாகுபடுத்தப்படுறாங்க, எப்படி ஒதுக்கப்படுறாங்க சூழலையும் வந்து நம்ம வந்து இந்த குடும்ப கட்டமைப்பில் நம்ம பார்க்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இயல்பாக பார்த்தீங்கன்னா அது கூடவே பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் இன்னொரு மேரேஜ் முடிக்கிற சூழல் இருக்கும். முதல் மருமகள் இருக்கும்போதே முதல் பெண் இருக்கும்போதே தன்னுடைய மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவியை முடிக்கிற சூழலையும் பார்க்கணும். அதுலயும் பார்க்கும்போது 2வது மனைவி வரும்போது அந்த மாமியார் வந்து யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னா புதுசா வந்த அந்த பெண்ணுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குற விஷயத்த வந்து நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி பார்க்கும்போது இந்த அந்த காட்சி 6 எதிர்படுத்தினா குடும்ப உறவுகளை பத்தி பேசுற மாதிரியான சூழல் எனக்கு தோணுது அந்த இதை படிக்கும்போது. அப்புறம் காட்சி 7, 8 என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மூத்த செவிலியர் இருக்கிறாங்க, மூத்த செவிலியர் வந்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல தான் கணவன் அவன் ஒரு கதாபாத்திரம் இருக்கு. அவன்கிறது ஒரு ஆணை குறிக்கிற விஷயமா இருக்கு. அவன் அது எப்படி இங்க வந்து காட்சிகள் பதியப்படுதுன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரசவத்திற்கு முன்னால வரைக்கும் ஆண் வந்து அவனுடைய மனைவி வந்து ஒடுக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக அப்படித்தான், நான் ஒரு ஆண் ஒடுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து பிரசவத்தின் போதும் சரி, பிரசவத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்ணை வந்து ஒரு கேரிங்காக பார்த்துக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து ஆண்கள் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அந்த இடத்த.
அது ஏன் பண்றாங்கன்னா தனக்கான வாரிசு, தனக்கான ஒரு சொத்துக்கான ஒரு பராமரிப்பு, தன்னுடைய தன்னுடைய வாரிசுக்கான உரிமையை உரிமையை வந்து ஒரு ஒரு வந்து ஒரு வாரிசை உருவாக்குறா ஒரு பெண்கிற ஒரு பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண் வந்து அந்த இடத்துல ஒரு அக்கறை உள்ளவனா பார்க்குற மாதிரியான சூழலை வந்து உண்டு பண்ற மாதிரி நான் இதை பார்க்கும்போது அந்த இதை படிக்கும்போது அப்படித்தான் அந்த அந்த ஆணுக்கான அந்த ஒரு கதாபாத்திரத்தை வந்து அங்கே பதியப்படுற விஷயத்த நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பொதுவாக பார்த்தீங்கன்னா கணவன் வந்து இயல்பா இருக்கிற கணவன் வந்து பிரசவத்தின் போது எந்த நிலைக்கும் கொண்டு போய் எந்த நிலைக்கும் போய் போவான் அப்படிங்கிற விதமா பார்க்குறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா இதனால வரைக்கும் கடனே வாங்காம இருப்பாங்க. ஆனால் அந்த பிரசவத்தின் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு மனைவிக்கு எதுவும் நடந்துருமோ விடக்கூடாது, உடனே நம்ம வந்து அந்த சூழலுக்கு கொண்டு போகக்கூடாது, உடனே கடன் வாங்குற சூழலை வந்து அந்த அந்த நிலைக்கும் போவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுளே வணங்க மாட்டான். ஆனால் அந்த நிலையிலையும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயும் சரி, இல்லை ஒன்று கோயிலுக்கு போய் வணங்குவா, இல்லாட்டினா மனசுக்குள்ளேயே வந்து சாமியை வணங்குற மாதிரி சூழலை வந்து இந்த பிரசவத்தின் போது அந்த ஆணுக்கு வந்து அந்த பிரசவ சூழல் வந்து ஆணுக்கு இந்த மாதிரியான கட்டமைப்புகளை வந்து அந்த சூழலை ஏற்படுத்துங்கிற விதமாக வந்து அவங்க சொல்லுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த செவிலியர்களை வந்து நிறைய தமக்குள்ளே உரையாடுற மாதிரி இருக்கும். ஒரு ஆண் வந்து பிரசவத்திற்கு முன் எப்படி இருப்பான், பின் எப்படி இருப்பான் அப்படிங்கிற விதமா தன்னுடைய கதாபாத்திரத்தின் வழியாக செவிலியர் இருப்பாங்க, மூத்த செவிலியர், அது கீழே உள்ள செவிலியர் இருப்பாங்க. அவங்கவுங்க குடும்பத்தில் நடக்கின்ற அனுபவங்களை பத்தி பகிர்ந்த மாதிரியான சூழலை வந்து இங்க பேசியிருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா 10-11 என்ன காட்சிப்படுத்துறாங்கன்னா ஆதிவழி கடைசி வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து பிரசவமே ஆகாது. அவங்க கூட வந்து நிறைய பெண்கள் வந்து பிரசவத்துக்கு வந்திருப்பாங்க. தொடர்ந்து வந்து அவங்க வருவாங்க போவாங்க, பிரசவம் குழந்தை பெற்றுருவாங்க. ஆனால் ஆதிவழி ரொம்ப நாள் அங்கே அட்மிட் ஆகிருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிரசவமே ஆகாது. ஏன் ஆகலைன்னு ரொம்ப குழப்பமாக இருக்கும். அது ஆதிவழிக்கும் சரி, அங்குள்ள மருத்துவத்தை இயங்கக்கூடிய அந்த மூத்த செவிலியருக்கும் சரி, அங்குள்ள வேலை பணிப்பெண்களுக்கும் சரி, ஏன் வந்து இந்த பொண்ணு ரொம்ப நாளாக இங்கே இருக்குது ஆனால் வந்து பிரசவமாகாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு இது தோணும். ஆனால் அது வந்து ஆதிவழி கேட்டுகிட்டே இருப்பா, அந்த பிரசவ வலி எப்படி இருக்கும் சொல்லுங்களேன், அதான் முன்னால் அந்த பிரசவித்த பெண்கள்கிட்ட வந்து இதை சொல்லுங்களேன் எப்படி இருக்கும், நானும் உணர்றேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் உணர முடியாது, அனுபவத்தின் மூலியமாக தான் பெற முடியுங்கிற ஒரு போக்கு வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் முயற்சி பண்ணுவாங்க. இது வந்து அந்த அந்த ஆப்ரேஷன் தியேட்டர், அந்த அறுவை சிகிச்சைக்கான இடம் வந்து பிரசவ இடம் எப்படி இருக்கும் அப்படி சொல்லும்போது அது நல்லா வெள்ளையா இருக்கும், பார்க்க சுத்தமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அது விளக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து நடக்கின்ற நிகழ்வுல வந்து அதை வந்து மறைச்சிட்டு அடுத்தடுத்து ஸ்கிப் பண்ணி போற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆதிவள்ளிக்கு ஒரு கடத்துக்கு மேல நீங்களே சொல்ல வேணாம், நானாவே உணர்ந்துக்கிறேன் சொல்லிக்கிட்டு அந்த நேரத்துல ஏதோ ஒரு அந்த 10 காட்சி பார்த்தீங்கன்னா, காட்சி 11 பார்த்தீங்கன்னா தனக்கான அந்த பிரசவ வழியை உணர்ற மாதிரியான சூழலை இது பண்ணி இயல்பாகவே அந்த பிரசவ வழி வரும். பிரசவ வழி வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை பிறக்கிற மாதிரியான சூழலை உண்டு பண்ணிடுவா. அவளே அந்த அமிர்தவழியே சொல்லுவா, எனக்கான பிரசவ வழி வந்து வலி ஏற்படாது, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து பெற்றுக்கொள்வேன் அப்படின்பா. என்னுடைய குழந்தை வந்து எப்படி இருக்கணும்னா இயல்பாக வந்து மற்றவர்களுக்கு பிறர்களுக்கு வந்து உதவி பண்ணுற மனப்பான்மையாக இருக்கும். மற்றவங்க மனசை புரிஞ்சுக்கிறோடைய சூழலை வந்து என் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்படிப்பட்ட குழந்தைகளை தான் பெற்று எடுப்பேங்கிற விதமாக வந்து இந்த அமிர்தவழி கேரக்டர் நம்ம வந்து வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். இயல்பாக அதில் கடைசி வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அமிர்தவழி கேரக்டர் வந்து தனக்கான அந்த விஷயங்களை வந்து எப்படி வந்து மன ஓட்டங்களை வந்து அந்த ஆணுக்கான மன ஓட்டங்கள் கம்மியாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கான மன ஓட்டங்கள் இயல்பாக சமூகத்தில் எப்படி நிலவுதுங்கிற விதமாக வந்து அந்த சூழ்ங்கிற அந்த கதை முழுவதும் நம்ம வந்து பார்க்க முடியுது. எனக்கு இதை பார்க்கும்போது புதுவிதமான ஒரு அனுபவம் தான். இந்த உண்மையிலே பிரசவத்திற்கு போகிற பெண்கள் வந்து இப்படிலாம் பேசுவாங்கன்னு ஒரு ஐயம் தான் அந்த இடத்துல. இருந்தாலும் எதுனாலும் பேசுவாங்க அப்படிங்கிற விதமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஒருவேளை குடும்ப கட்டமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதற்கான அந்த ஒடுக்குமுறைக்கும் அந்த அந்த சமுதாயத்தை கட்டுப்பட்டு இருக்கனால பெரும்பாலும் ஆணாதிக்கம் என்ன கட்டமைச்சிருக்கு சிந்தனைகள் அதுக்கேற்றப்ப அவங்க நடந்துக்கிறாங்க. ஒரு பெண்கள் 4 பெண்கள் வந்து தனியாக சந்திக்கும் போது என்னன்னாலும் பேசுவாங்க. தனக்கான உரிமையும் சரி, தனக்கான அந்த அந்த சுய பால் உணர்வு சார்ந்த விஷயங்களை வந்து பெண்கள் தனியாக இருக்கும்போது 4 பெண்கள் வந்து உரையாடுவாங்க. அது நல்லாவே நமக்கு தெரியும். அது அவங்களுக்கான சுதந்திரமான ஒரு உரையாடலாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இப்படியெல்லாம் பிரசவத்திற்கு போகிற பெண்கள் வந்து மருத்துவமனையில் இப்படிலாம் பேசக்கூடிய சூழல் இருக்கிறா அப்படின்னு கேள்வியாக இருந்தாலும் இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிற விதமாக இந்த கதையை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் இல்லை கூடுதலாக இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது இருந்தால் கூட சொல்லலாம். நண்பர்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். உண்மையிலே நல்ல இதுவாக இருந்துச்சு. ரொம்ப தெளிவாக ரொம்ப இப்போ சமகால விஷயங்களோட பொருத்தி பார்க்கறது.
இப்போ அதுதான் அவசியம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு படுது. இப்போ நீங்கள் சொன்னும்போது எங்களால் ஈஸியாக ஒரு பிரதியை பற்றியான ஒரு அறிமுகம் எங்களுக்கு கிடைக்குது. இனிமேல் வாசிக்கும் பொழுது இது வந்து துணை செய்யலாம். இதோட கூடுதலாக எங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள், அப்போ அது வந்து பொருந்தி போகிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்னன்னா, எவ்வளோ காலம் தாண்டியும் அந்த பிரதி வந்து ஒரு சமகால தன்மையா இருக்கிறது அப்படின்றது. ஸோ அந்த மையத்தை பிடிக்கிறதுன்றது தான் ஆசிரியர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அது எப்படி ஒரு செவியல் நாடகமாக மாறுது, ஒரு கிளாசிக் டெக்ஸ்டாக மாறுது அப்படின்னா, காலம் தாண்டியும் அது இருக்கிறது அப்படின்னா, இந்த பிரசவன்றது வந்து மனித வாழ்வில் தவிர்க்கவே முடியாதது. அப்போ அது உடல் ரீதியான ஒரு இன்னொரு பிறப்பை வந்து துறக்கிற அது ஒரு புதிய உலகத்தை உருவாக்குறது, அங்கேருந்து தான் எல்லாமே தொடங்குது. அப்புறம் அதை ரொம்ப ஃபிலாசபிக்கலாக அது ஒரு உடல் அப்படின்னு. அப்புறம் நமக்கு நம்ம இந்திய இதில் அது எதுவும் ரொம்ப சமஸ்கிருதமயமாக்கல் அப்படின்லாம் இல்லை. உடலை வந்து நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களே உடலை பற்றியான புரிதல் வேற சொல்லியிருக்காங்க. இப்போ வள்ளலாராக இருக்கலாம், சித்தர் மரபு, இதெல்லாமே வந்து அது உடல் அவ்வளோதான். அதுல நினைவுகள் கொஞ்சம் தேங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் மூச்சு பிரிஞ்சிச்சுன்னா வெறும் அப்படின்றது அது வெவ்வேறு அளவுல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு அது இன்னும் நெருக்கமா இருக்கு. இப்போ நீங்க சொல்லும்போது விரியறது என்னன்னா, முதல்லையாவது நீங்க கூட கம்பேர் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த ஒரு சமயம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலாம் அப்படின்லாம் இருக்கு. இப்ப இன்னைக்கு கரு உருவாகிறதுல இருந்தே தொழிலா மாறி போயிருக்கு. அது இல்ல, அதுதான் இன்னைக்கு இருக்கிறதுல பெரிய தொழில். அப்போ அதனால இது வந்து பயங்கரமா கனெக்ட் பண்ண முடியும். ஒரு நம்பிக்கையில கைய வைக்கிறது இருக்குல்ல, அது இயல்பா நடக்கிறது தான். ஆனா இது நீங்க எப்படி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி வர்றதும், உங்க நம்பிக்கையில அவங்க அதுக்கு மேல ஒரு வியாபாரத்தை வைக்கிறதா இருக்கட்டும், என்ன வேணும் அப்படின்றது, அதுல உறுதித்தன்மை இருக்கா உறுதித்தன்மை இல்லையான்றது, அதுக்கு உங்களுக்கு சேஃப்டிக்கு நீங்க ஒரு 2 பேரா வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் என்னவா ஆகுது அப்படின்னா, குடும்பம்ன்றது வந்து இன்னும் பெருசா வேற ஒரு கட்டமைப்புக்கு மாறுறதா இருக்கு. யார் தீர்மானிக்கிறது அப்படின்றது. அப்ப இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதனால ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ பெரிய டெக்ஸ்ட் வந்து ரொம்ப டக்குன்னு ஸ்கிப் பண்ணி போனீங்க. அப்புறம் கிராம சூழலுக்கு பொறுத்துனீங்க, அது ஒன்று இருக்குது. அப்ப அந்த இவர்கிட்ட இயல்பாவே ஒரு சட்டையர் இது ஒண்ணு இருக்கும். ஒரு அந்த கிண்டல் துணி வந்து நார்மலாவே இவருடைய எல்லா பிரதிகள்லயுமே இருக்கும். எவ்வளவு ஹெவியான சப்ஜெக்ட் வச்சுட்டே இருந்தாலுமே அதை அப்படியே சடார்னு அப்படியே ஒண்ணுமே இல்லைன்னு போட்டு உடைச்சிடுறது. அத நாடகமாக்குற இடமும் ஒண்ணு இருக்கும். அதான் அது ஸ்டேஜா இருக்கும், அது இதுவா இருக்கும், சீனா இருக்கும், பிரசவ விடுதியா இருக்கும். டக்குன்னு இது நாடகங்க அப்படின்னா, எப்படி இங்க என்ன நாடகமா நடக்குதுன்னு சொல்லுவாங்க, இங்க என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரியாலிட்டியில வந்து அதை பேசிட்டு இருப்பாங்க. ஆனா டக்குன்னு அதை உடைச்சிடலாம் அப்படின்றதுக்கெல்லாம் அந்த தன்மை இருக்கு. அதையும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இதுதான். நன்றி, நல்ல பயிற்சி தான்.